மீனுக்குட்டி நண்பன் சொன்ன அந்த திருவிழாவுக்கு போகணும்னு மீனுக்குட்டிக்கு ரொம்பவும் ஆசையாக இருந்துச்சு. அதுவும் அவங்க அம்மா கிட்ட போய், என்னோட நண்பன் இன்னைக்கு அவங்க அம்மா கூட பக்கத்து ஊர்ல திருவிழாக்கு போறானா மாமா. சரி, இப்ப அதுக்கு என்ன? எனக்கும் அங்க போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்குங்கம்மா. முடியவே முடியாதுடா தங்கம், அப்பா கண்டிப்பா விட மாட்டாரு. இப்போ நீ சமத்து குட்டியா ஸ்கூலுக்கு கிளம்பி போவீங்களா? நம்ம அப்பா வந்ததும் ஸ்கூல் லீவ் விட்டதும் அந்த திருவிழாக்கு கண்டிப்பா போலாம். சரிங்கம்மா. அதே நேரத்துல மீனுக்குட்டியோட நண்பன் பத்திரி ஆட்டுக்குட்டியும் அதோட அம்மாவும் அவங்க மாமா வீட்டுக்கு போனாங்க. போயிட்டு இருக்கும்போது வழியில ஒரு பாலத்தை கடந்து போனாங்க. பத்திரி ஆட்டுக்குட்டியும் அதோட அம்மாவும் ஏறினதும் அந்த பாலம் உடனே உடஞ்சி கீழே விழுந்துருச்சு. பத்திரி ஆட்டுக்குட்டி, கவலைப்படாதடா, நான் உன்னை எப்படியாவது காப்பாத்திடுவேன்டா தங்கம். அம்மாவை கெட்டியா பிடிச்சிக்கோ, அம்மா உன்னை அந்த கரையில தள்ளி விடுற. நீ எப்படியாவது அந்த கரையை பிடிச்சி மேலே ஏறிடா தங்கம். அம்மா ஆட்டுக்குட்டி அதோட குட்டிய கரைக்கு மேலே தூக்கி விட்டுருச்சு. ஆனா அம்மா ஆட்டுக்குட்டினால மேலே வர முடியாம மிதந்து அங்கிருந்து அப்படியே போயிட்டு இருந்தது. அதை பார்த்து பத்திரி ஆட்டுக்குட்டி, அப்படின்னு ரொம்பவும் அழுதுச்சு. அழுதுட்டு அவங்க அம்மா அங்கிருந்து ஆத்துலயே போனதுக்கு அப்புறம் பத்ரி ஆடு தன்னோட தோழி மீனுக்குட்டியை பார்க்க போச்சு. அப்போ மீனுக்குட்டி, ஏன் பத்ரி, ஏன் அழுகுற? இன்னைக்கு ஊருக்கு போறேன்னு சொன்னி போலியா? என்னாச்சு? மீனுக்குட்டி, எங்க அம்மா நானும் ஊருக்கு போலான்னு அந்த ஆத்துல ஏறணும். அந்த பாலம் உடைஞ்சு எங்க அம்மா ஆத்தோட போயிட்டாங்க. இப்ப எனக்கு யாருமே இல்லை, எங்க அம்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் அழுதுச்சு. அதை பார்த்த மீனுக்குட்டி, அழுகாத பத்திரி, நீ அழுகிறத பார்த்தா எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ என் கூட என் வீட்டுக்கு வா, எங்க அம்மா உன்னையும் நல்லா பார்த்துக்குவா. நான் உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் பத்திரி அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குட்டி பத்திரி குட்டிய அங்கிருந்து அதோட வீட்டுக்கு கூட்டிட்டு போச்சு. கூட்டிட்டு போய் பட்டுக்குருவி கிட்ட நடந்ததையெல்லாம் சொல்லிச்சு மீனுக்குட்டி. அப்போ பட்டுக்குருவி, கவலைப்படாதடா தங்கம், உங்க அம்மாவை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடலாம். நீ இந்த மீனுக்குட்டி கூட இந்த வீட்லயே இருக்கலாம். நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன். பட்டுக்குருவி தன்னோட வீட்டுக்கு வெளியே கொஞ்சம் சின்ன இடத்துல பத்ரி ஆட்டுக்குட்டிக்கு இடம் கொடுத்துச்சு. அதுக்கு தேவையான உணவுகளையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க மீனுக்குட்டியும் பட்டுக்குருவியும். நடு இரவுல பத்ரி ஆட்டுக்குட்டி அழுக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தனியா இருக்க பயமா இருக்குமா, வாங்கம்மா அம்மா அம்மா அப்படின்னு அழுதுச்சு. அதை கேட்ட மீனுக்குட்டி பட்டுக்குருவி கிட்ட, அம்மா இந்த இருட்டுல பத்திரி தனியா இருக்க ரொம்ப பயப்படுறான்னு நினைக்கிறேம்மா. அவனை இங்கேயே கூட்டிட்டு வந்து நம்ம கூடயே இருக்க வச்சுக்கலாம்மா அப்படின்னு சொல்லிச்சு. அதை கேட்ட பட்டுக்குருவியும் ஆட்டுக்குட்டி வீட்டுக்குள்ளேயே கூட்டிட்டு வந்து அவங்க கூடவே படுக்க வச்சு மறுநாள் காலையில தண்ணியில அடிச்சிட்டு போன அம்மா ஆட்டுக்குட்டி ஒரு வழியா கரையோரமா ஒதுங்கிடுச்சு. அங்க ஒரு மரம் இருந்தது. அதை பிடிச்சி கரைக்கு மேலே வந்து தன்னோட உயிரை காப்பாத்திக்கிச்சு. அப்போ அங்க வந்த ராணிக்குருவியும் காளிக்காகமும், என்ன ஆட்டுக்குட்டி, ஏன் அழுகிற? நான் என் குட்டிய ஆத்துல தொலைச்சிட்டேன். நான் ரொம்ப தூரம் தள்ளி இங்க வந்து கரையொதுங்கிட்டேன். எப்படி என் குட்டிய கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீங்க எனக்கு கொஞ்சம் உதவி செய்யறீங்களா? என்னது உதவியா? கண்டிப்பா உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? உன் குட்டிய நான் கண்டுபிடிச்சு தரேன். ஆனா நீ அது வரைக்கும் எங்களுக்கு தேவையான உணவுகளை எடுத்துட்டு வந்து வச்சிடு. நாங்க பறந்து போய் உன் குட்டி எங்க இருக்குன்னு பார்த்துட்டு வந்து உனக்கு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டுக்குட்டிய தினமும் உணவு சேகரிக்க அனுப்பிட்டு
ராணிக்காகவும் காளிக்காகவும் ரொம்பவும் ஜாலியாக வீட்டில் படுத்து தூங்கிட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க சொன்ன மாதிரி அவங்க அந்த குட்டி ஆட்டுக்குட்டியை தேட போகவே இல்லை. அவங்க அங்கேயே இருந்துட்டு அந்த அம்மா ஆட்டுக்குட்டியை ஏமாத்திட்டு வீட்டிலேயே இருந்து சோம்பேறித்தனமாக சாப்பிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நாள் ஆகியும் அம்மா ஆட்டுக்குட்டிக்கு தன்னோட குட்டி எங்கே இருக்குன்னு தெரியாமையே. அப்போ ஒரு நாள் அம்மா ஆட்டுக்குட்டி ராணிக்காகத்துக்கும் காளிக்காகத்துக்கும் உணவு தேட போகும்போது வழியில மதிக்கழுக பார்த்துச்சு. அப்போ நடந்ததையெல்லாம் சொல்லிச்சு. தன்னோட குட்டியை தொலைச்சிட்டதா சொல்லிச்சு. அதை கேட்ட மதிக்கழுகு, நான் எப்படியாவது உனக்கு உதவி செய்கிறேன், பக்கத்து ஊருக்கு தான் நான் போகிறேன், கண்டிப்பாக அங்கே நான் என்னோட தோழிகள்கிட்ட சொல்லி வைக்கிறேன், அவங்க உன்னோட குட்டியை எப்படியாவது கொண்டு வந்து உன்கிட்ட சேர்த்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதிக்கழுகு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. மறுநாள் காலையில் மதிக்கழுகு பட்டுக்குருவியோட வீட்டுக்கு போச்சு. பட்டோ, நேற்று நான் பக்கத்து ஊருக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு அம்மா ஆடு தன்னோட குழந்தைய தொலைச்சிட்டு ரொம்பவும் அழுதுட்டு இருந்தது. பார்க்கவே பாவமாக இருந்தது. ஆனால் அந்த ராணியும் காளியும் அதை பயன்படுத்திக்கிட்டு நிறைய வேலைகளை வாங்கிட்டு தேடித்தரான்னு ஏமாத்திட்டே இருக்காங்க பட்டு. பார்க்குறக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருந்தது. அதான் உன்கிட்ட சொல்லி வைக்கலான்னு வந்தேன். ஐயோ, என்ன சொல்கிறீங்க? அம்மா ஆடு இன்னும் உயிரோடு தான் இருக்கா? என்ன பட்டோ இப்படி கேட்குற? உனக்கு ஏற்கனவே தெரியுமா? ஆமாம் மதி அக்கா, அதோட குட்டி என் வீட்டில் தான் இருக்கு. அது மீனுக்குட்டியோட நண்பன். என் வீட்டில் தான் அதை வச்சிருக்கேன். அந்த குட்டி ஆட்டுக்குட்டியை அதோட அம்மா கிட்ட சேர்த்திடணும். அது அழுகிறத என்னால் பார்க்கவே முடியலக்கா. தினமும் நைட்டு ரொம்பவும் பயந்து பயந்து அழுகுது. பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியாப்பட்டோ, உடனே நம்ம இப்பவே அதை கூட்டிட்டு போய் அதோட அம்மா ஆட்டுக்கிட்ட விட்டுடலாம். அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதிக்கழுகும் பட்டுக்குருவியும் மீனுக்குட்டியும் தன்னோட நண்பன் ஆட்டுக்குட்டியோட அதோட அம்மாவை பார்க்க போனாங்க. அங்கே போய் அதோட அம்மா கிட்ட குட்டி ஆட்டை விட்டுட்டாங்க. அம்மா ஆடு குட்டி ஆடை கட்டி பிடிச்சி கொஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அம்மா ஆடு பட்டுக்குருவிக்கும் மதிக்கழுகுக்கும் தன்னோட நன்றிகளை சொல்லிட்டு தன்னோட குட்டியை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுச்சு. தன்னோட நண்பன் தன்னை விட்டுட்டு போகிறத பார்த்த மீனுக்குட்டி வேத